அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2 சிலைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான தருணமாக இது இருக்கிறது. ஒன்று கன்னியாகுமரியின் கடலில் எழுந்த திருவள்ளுவர் சிலை, இன்னொன்று மராத்திய மாநிலத்தில் சிந்துதுர்க் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ராஜ்கோட் கோட்டையில் எழுப்பப்பட்ட சத்ரபதி சிவாஜியின் சிலை. 2 சிலைகளுக்கும் ஒப்பிடுவது என்பது அந்த சிலைகளில் நிற்கிற வள்ளுவரையும் சத்ரபதி சிவாஜியையும் ஒப்பிடுவதற்காக இல்லை. 2க்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு என்றால், 2 சிலைகளும் எழுப்பப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவை உறுதியாக நிற்கின்றன என்பதை பொறுத்தது. ஒன்று 2000, அதாவது 2000 ஆண்டு தொடங்குகிற போது ஜனவரி முதல் நாள் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கன்னியாகுமரியிலே அந்த சிலை எழுப்பப்பட்டது. 133 அடி உயரம், 133 அதிகாரங்களை கொண்டிருக்கிற திருக்குறளுக்கான அடையாளமாக 133 அடி உயரத்தில் 700 டன் எடை கொண்ட அந்த சிலை நிறுவப்பட்டது. அதற்கு 9,65,00,000 ரூபாய் செலவாயிற்று. இது ஒரு பகுதி. இந்த பக்கத்தில் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை வெறும் 35 அடி உயரம்தான். 133 அடி திருவள்ளுவரின் சிலை, இது வெறும் 35 அடி தான். இதற்கு இன்றைக்கு ஆகியிருக்கிற செலவு அதை விட கூடுதல். ஒரு விதத்தில் நாம் சொல்லலாம், அது 24 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆன செலவு. இன்றைக்கு அதனுடைய நிலையும் விலையும் கூடியிருக்கிறது, செலவு கூடுதல். ஆனால் இந்த சிலை எப்போது நிறுவப்பட்டது? கடந்த டிசம்பர் மாதம் நிறுவப்பட்டது. 2023 டிசம்பரில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் அந்த சிலையை திறந்து வைத்தார். எனவே இந்த சிலை திறக்கப்பட்டு இன்னமும் ஓராண்டு கூட நிறைவடையவில்லை, 8 மாதங்கள் தான் ஆகியிருக்கின்றன. திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட பிறகு உலகமே திரும்பி பார்த்த ஒரு பெரும் நிகழ்வு ஒன்று நடந்தது. 2004 டிசம்பர் 26ஆம் தேதி. அதுவரையில் தமிழ்நாடோ இந்தியாவோ அறிந்திருக்காத சுனாமி என்கிற ஒரு ஆழி பெருங்கடல் வந்து சேர்ந்தது. நாம் சுனாமி என்கிற பெயரையே அந்த நாளுக்கு பிறகுதான் நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு முதல் நாள் வரையில் சுனாமி என்று சொன்னால் நமக்கு என்ன என்று தெரியாது. அது ஒரு ஜப்பானிய சொல். நமக்கும் அப்படி ஒரு சொல் இருக்கிறது. கடல்கோள் என்றும் ஆழி பெருங்கடல் என்றும் நாம் படித்திருக்கிறோம். பழைய குமரி கண்டத்தையே கடல்கோள் கொண்டு போய்விட்டது என்று படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. முதலாக அப்படி ஒரு பெரும் அலை வருகிற போது இதற்குத்தான் சுனாமி என்று பெயர் என்று சொன்னார்கள். கரையில் இருக்கிற எல்லாவற்றையும் வாரி சுருட்டி உள்ளே கொண்டு போயிற்று. அதற்கு பிறகு வள்ளுவர் சிலை அங்கே மிஞ்சி இருக்காது என்று தான் கருதினார்கள். ஆனால் சுனாமியையும் எதிர்கொண்டு அதற்கு பிறகும் இன்று வரையில் அந்த வள்ளுவர் சிலை கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது. ஆனால் இங்கே 8 மாதத்துக்கு முன்னால் நிறுவப்பட்ட ஒரு சிலை, சுனாமி வரவில்லை, ஒரு மிகப்பெரிய சூறாவளி கூட வரவில்லை. காற்று அடித்தது, மழை பெய்தது. அந்த சிலை சாய்ந்து விட்டதா என்று கேட்டால் சாய்ந்து விட்டது என்று அத்தனை சுருக்கமாக சொல்லிவிட முடியாது. கீழே விழுந்து நொறுங்கி விட்டது, தனித்தனியாக நொறுங்கி விட்டது. தலை வேறு, உடல் வேறு, கால் வேறு என்று அது துண்டு துண்டாக உடைந்து நொறுங்கி கீழே விழுந்து விட்டது. இப்போது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஒரு சிலை அத்தனை கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் செலவு செய்து நிறுத்தப்பட்ட ஒரு சிலை 8 மாதத்தில் எப்படி காணாமல் போய்விடும்? அது கல்லால் செய்யப்பட்டதா, சிமெண்டால் செய்யப்பட்டதா, உலோகத்தால் செய்யப்பட்டதா? நமக்கென்னவோ இப்போது என்ன சந்தேகம் வருகிறதுனால், இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்பார்களே, அப்படி அது ஒரு சாதாரண பொம்மை செய்வது போல செய்யப்பட்டிருக்குமோ என்கிற எண்ணம் வருகிறது. அப்படி செய்யப்பட்டிருக்குமானால் அதற்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் ஏன் செலவாயிற்று? அந்த பொம்மையை திறப்பதற்காக பிரதமர் மோடியை அழைத்து வந்தார்கள் என்கிற கேள்விகள் நம் முன்னால் வருகின்றன. உள்ளே என்ன இருந்தது? ஏன் அந்த சிவாஜி சிலை உடைந்து விழுந்தது? நாம் இப்படி சொல்லலாம், உள்ளே இருந்தது கல்லா களிமண்ணா என்பதை விட உள்ளே இருந்தது ஊழல் என்பதுதான் உண்மை. ஊழலால் உடைந்து சிதறி கீழே விழுந்தது. பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், நான் சத்ரபதி சிவாஜி சிலையின் காலை தொட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று. ஆனால் அந்த கால் கூட அங்கே இல்லை. இருந்தால்தான் தொட்டு வணங்க முடியும். அந்த காலையும் காணவில்லை. எனவே ஒரு சிலை
களிமண்ணால் கல்லால் உடையவில்லை, ஊழலால் உடைந்து கீழே விழுந்திருக்கிறது. இன்னமும் உயர்ந்து கம்பீரமாக நிற்கிற திருவள்ளுவரின் சிலை தமிழ்நாட்டின் பெருமையை, தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் பெருமையை ஓங்கி உயர்ந்து சொல்கிறது என்பதுதான் இரண்டு சிலைகளுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு.